Hello friends, welcome to JSN Ari Works. இந்த வீடியோல நாம ஒரு neck design வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த neck design தான். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 3 லேயருக்கு வந்து zari thread யூஸ் பண்ணுங்க. டைரக்டாவே நீங்க beads யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்டிட்ச் பண்ணும்போது beads வந்து உடைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி zari threadல ஒரு 3 லேயர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிட்ச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லேயராக ஒரு லேயர் சுகர் பீடை கொடுக்குறோம். சுகர் பீட் கொடுத்து முடித்த உடனே ஒரு 3 mm ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக கொடுத்துட்டே வாங்க. ஒரு சுகர் பீட் ஒரு 3 mm பீட் இதே மாதிரி ஒரு லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த லேயராக வந்து ஒரு சுகர் பீட் வந்து ஒரு லேயர் கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததாக குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். பிங்க் கலர் அண்ட் ப்ளூ கலர். சாரீ ப்ளூ கலர் அப்படிங்கிறதால அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நான் ப்ளூ கலரே வச்சுருக்கேன். பிங்க் அண்ட் ப்ளூவை மாற்றி மாற்றி அப்படியே ப்ளேஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதை ஒட்டிட்டு ஒரு 10 to 15 minutes அப்படியே விட்டுருங்க, நல்லா காயட்டும். இப்போ ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இதை சுற்றி சுகர் பீட் வந்து ஒரு லேயர் ரவுண்டாக கொடுத்துடலாம். நான் காப்பர் கலரில் சுகர் பீட் எடுத்திருக்கேன். பிகாஸ் காப்பர் ஜரியில் சாரியில் இருக்குன்றதால காப்பர் கலரில் சுகர் பீட் எடுத்திருக்கேன். இந்த சர்க்கிளில் வந்து 5 லைன் சுகர் பீடும் திலகம் ஷேப்புக்கு ஒரே ஒரு லைன் சுகர் பீடும் மேலே ப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஃப்ரீ ஹேண்டாக கூட போட்டுக்கலாம். ஒரு 3 சுகர் பீட் ஒரு 2 mm பீட் இதுதான் வந்து இதோட கணக்கு. பாருங்க, 3 சுகர் பீடு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 mm பீட். அதே மாதிரி அந்த சைடும் 3 சுகர் பீட் ஒரு 2 mm பீட். இப்போ சென்டர் போர்ஷன் வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு 3 சுகர் பீட் எடுத்துக்கோங்க. ஒரு 2 mm பீட். நெக்ஸ்ட் லைன் போடும்போது 2 சுகர் பீட் போதும். அப்போ தான் அந்த வி ஷேப் கரெக்டாக வரும். இப்போது நான் 3 வச்சு காட்டுறேன் பாருங்கள். 3 வச்சுட்டு ஒரு 2 mm வச்சோன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது அந்த லைன். அதனால் 2 சுகர் பீடும் ஒரு 2 mm பீடும் வைக்கும்போது நமக்கு அது கரெக்டாக வந்துடும். நடுவில் 3 சுகர் பீட் ஒரு 2 mm பீட். இதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் திலகம் ஷேப் போகிறோம். திலகம் ஷேப் சுற்றியும் ஒரு லேயர் சுகர் பீட் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆன்லைன் ஆரி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ அகைன் மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு 3 சுகர் பீட் ஒரு 2 mm பீட். இதே மாதிரி இந்த ஃபுல் டிசைனுமே நீங்கள் செஞ்சு முடிச்சிடுங்க. அவ்வளோதான், லாஸ்ட்டு ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதோட ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது நெக் டிசைன். சேஃப்டிக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக எண்ணாட் போட்டு கீழே நூலை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இதோட ஃபுல் டிசைன். இது ஃப்ரண்ட் நெக் அண்டு இது வந்து ஸ்லீவோட கீழே பார்டர்லேயும் சேம் நெக் டிசைனில் வந்து அதே தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்லீவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய திலகம் ஸ்டோன் வச்சு திலகம் ஷேப்லேயே வந்து டிசைன் கொண்டு போயிருக்கோம். இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.